بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குர்ஆனுடைய கலைகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். உலுமுல் குர்ஆனில் நம்ம இறுதியாக நம்ம என்ன பார்த்து வர்றோம்னு கேட்டால், இந்த குர்ஆன் எழுத படிக்க தெரியாத முகமது எப்படி அவர் சொல்ல முடிந்தது என்று கேட்டால், அவர் முந்தைய வேதங்கள்லேருந்து காப்பி அடித்து இதை சொல்கிறாரு. எல்லாமே அன்றைக்கு இருந்த முந்தைய வேதங்கள், தௌராத், இஞ்சில்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு அந்த இஞ்சில் தௌராத்தையெல்லாம் வச்சுருந்த மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களிடமிருந்து அந்த தௌராத் இஞ்சிலிருந்து செய்திகளை காப்பி அடித்து இவர் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி அரபியில் சொல்லிட்டாருன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதற்குரிய மறுப்பை தான் பார்த்துட்டு வர்றோம். கடுகளவு கூட பைபிளுக்கும் முந்தைய வேதங்களுக்கும் இப்போ இருக்கிற குர்ஆனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய ஒரிஜினலாக அல்ல அனுப்புனது வேண்டுமானால் ரெண்டு ஏறக்குறைய ஒத்த கருத்தில் உள்ளதாக இருக்கும், உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் மனித கரங்கள் விளையாடி இருக்கிற காரணத்தினால அங்கேருந்து இதை காப்பி அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. காப்பி அடிக்கப்படலை என்பதற்குத்தான் நிறைய ஒரு சட்டங்களை, உதாரணங்களை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து காட்டுறோம். அதில் ஒரு சட்டம் பாருங்கள், பைபிளில் இருக்கிறது. ஆசாரியுடைய குமாரத்தி. ஆசாரின்னு சொன்னால் நம்ம தமிழில் ஆசாரி மம்மில் மர வேலை செய்கிறவர் அதில் தங்க வேலை செய்கிறவர் அப்படி ஆசாரிமோ. அந்த ஆசாரி இல்லை. ஆசாரின்னா பூசாரிக்கு ஆசாரிம்பாங்க. பூசாரின்னா அந்த கடவுளுக்கு பூஜை செய்கிறவர் இருப்பார் இல்லையா, அவரை தான் ஆசாரிம்பாங்க பைபிளில். ஆசாரியுடைய குமாரத்தி, அதாவது மதகுருவுடைய மகள், அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டாள். இப்போ மதகுருவாக இருக்கிறா, அவருடைய மகளை கொண்டு வேறு ஒரு ஆட்களுக்கு வாழ்க்கைப்பட்டாங்க. அவள் பரிசுத்தமானவைகள் படைப்பிலே புசிக்கலாகாது. வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவளுக்கு அந்த பரிசுத்தமானது சாப்பிடக்கூடாது. இவங்க இனத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சாப்பிடலாமே தவிர, அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டுட்டான்னு சொன்னால் அவளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லேவியர் ஆகமத்தில் 22:12 வசனத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி இஸ்லாத்தில் ஏதாவது இருக்கா? அந்நியனுக்கு வாழ்க்கைப்படுறது அது ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி பரிசுத்தமானவைகள்னு சில உணவுகளை வைத்திருக்கிறார்கள். அந்த அறுத்து சாப்பிட்றோம்ல, அதை தான் பரிசுத்தமானதுங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க முறைப்படி அறுத்தவைகள், அதை யார் சாப்பிடக்கூடாது? இவங்க மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர, இஸ்ரவேலர் மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர, அதுலேயும் லேவியருங்கிற ஒரு இனம் தான் சாப்பிடணுமே தவிர மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு உள்ள சட்டங்களை எப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்தது உண்டானால், பரிசுத்தமானதை அவங்களாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இவன் ஆசாரியன் வகையை சேராதவனாக இருந்து பரிசுத்தமானதை சாப்பிட்டான்னு வைங்க, சாப்பிட்டான்னு சொன்னான், அவன் அதில் 1/5 அதிகமாய் கூட்டி, அதாவது 1/5 என்ன செய்யணும், 20% அதிகரிச்சுக்கணும். 100 ரூபா அளவுக்கு சாப்பிட்டான்னு சொன்னால் 120 ரூபா அளவுக்கு போட்டுக்கொண்டே இப்போ காணிக்கை செலுத்தணுமா. புசித்தது உண்டானால் அவன் அதில் 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். பரிசுத்தமான உணவு, இந்த ஆடெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சாப்பிட்டுவிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம், அதனால நாங்கள் ஒரு 100 கிராம் 1/2 கிலோ ஆடு சாப்பிட்டுட்டோம், அதில் ஒரு எவ்வளோ 1/5 1/2 கிலோன்னா 100 கிராமை சேர்த்து 600 கிராமாக கொண்டு போய் என்ன செய்யணும், அவர்கிட்ட அவர் கொடுத்துடணும். இருந்தாங்க, நான் தெரியாமல் சாப்பிட்டுவிட்டோம், 500 கிராம் சாப்பிட்டதுனால 600 கிராம் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு கொடுக்கணுமா. 1/5 அதிகமாக கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் அப்படின்னு 22:14 இருக்குது. இதெல்லாம் அங்கே காப்பி அடித்தா இதெல்லாம் குர்ஆனில் இருக்கணும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய போதனையில் இருக்கணுமா இல்லையா? இது கிடையாது. காப்பி அடிக்கலைங்கிறது தான் இப்படிலாம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக எழுதி வச்சுக்கிறாங்க. இதை போய் காப்பி அடித்தோம்னா எப்படி போய் சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்காக தான். இல்லாட்டி நம்ம அவங்கள பற்றி பேச தேவையில்லை. அடுத்து கர்த்தர் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் மோசேக்கு சொல்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறேன்ல, தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாமையை அறுக்கும்போது, வெள்ளாமை என்று சொன்னால் அந்த விவசாயத்தில் விளைஞ்சிருக்குல்ல, அதுதான் வெள்ளாமைம்பாங்க. வெள்ளாமை என்று சொன்னால் அதாவது நெல் விளைஞ்சி இருக்கும்ல, அறுக்கிற மாதிரி அந்த நிலைக்கு உள்ளதை வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க. அதில் வெள்ளாமையை அறுக்கும்போது
அதாவது வளர்ந்த பயிர்களை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசார் இடத்துல கொண்டு வர கடவீர்கள். நெல் அறுக்க போகிறோம்னு சொன்னால், கோதுமை அறுக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கதிர்க்கட்டை கொண்டு வந்து முதல்ல இவற்றை கொடுத்துடணும், கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாள், ஓய்வு நாளுங்கிறது அவங்களுக்கு சனிக்கிழமை, மறுநாள்னு ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு வயலில் விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அறுக்கிறதுக்கு முதல் நாள் என்ன செய்யணும்னா ஒரு கதிர்க்கட்டை அறுத்துக்கிட்டு வரணும், வந்து இந்த பூசாரிகிட்ட கொடுக்கணும். இவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் அங்கே என்ன செய்வார், கர்த்தருடைய சன்னியில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து அசைவாட்டுறது, இப்படி ஆட்டணும். அந்த கதிர்க்கட்டை ஆட்டின உடனே நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில், அந்த அசைவாட்டுறாங்கல்ல அந்த நாளில் என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக, நீங்கள் ஒரு விவசாயத்தை நீங்கள் அறுக்கிறாதான் நீங்கள் அறுத்துற முடியாதுங்க. விவசாயத்தை அறுக்க போனால் கூட என்ன செய்யணுமா, ஒரு கதிர்க்கட்டை கொண்டாந்து இவற்றை கொடுக்கணுமா, இவர் ஆட்டி என்ன செய்வாருக்கு அங்கீகாரம் வாங்க வரான். அது மாத்திரம் இல்லாமல் தகன பலியாக அது ஒரு பலி கொடுக்கணுமா, ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை வந்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக ஒரு மரக்காலிலோ 2 பங்கானது எண்ணெயில் பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், அதாவது தகன பலின்னு ஒன்று கொடுக்கணுமா. தகன பலின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை, அதாவது அந்த கதிரையும் கொண்டு வந்து கொடுக்கணும், இந்தாங்க நாங்கள் அறுக்க செய்ய போகிறோம், கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும், இந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கப்புறம் வந்து மெல்லிய மாவில் செஞ்ச வந்து என்ன செய்யணும்னா போஜன பலி, இதையும் வச்சுக்கிறங்கன்னு என்ன செய்யணும், மாவை கொண்டாந்து கொடுக்கணும். அப்புறம் திராட்சை பலசத்தில் கார்படியாகிய பானப்படி திங்கிறபடி ஆட்டுப்படின்னு 3 படி கொடுக்கணும். இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா தான் நீ அறுவடையே செய்ய முடியும். நீ வயலில் அறுவடை செய்கிறதா இருந்தால் அறுவடைக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு கதிர்கட்டையை கொண்டு வந்துக்கிட்டு இதை அவர்கிட்ட ஆசாரிகிட்ட கொடுக்கணும். அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுவார், அந்த தெய்வத்துக்கு முன்னாடி என்ன செய்வார், இந்த ஆலயத்தில் ஆட்டுவார். ஆட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தகனப்பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கொடுக்கணும். அது மாத்திரம் வந்து போஜன பலி திங்கிற பலியாக என்ன செய்யணும், மாவு ஒரு மரக்கால் மாவை கொண்டாந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் திராட்சை ரசம், திராட்சை ரசம்னா என்ன, ஒயின்லாம் கொடுக்கணும். திராட்சை பழ ரசத்தில் ஒயின் வந்து என்ன செய்யணும், பானப்படின்னு கொண்டாந்து கொடுக்கணும். இந்த 3ஐயும் கொண்டே கொடுத்தவொன்னே அவர் என்ன செய்வார், நீங்கள் அறுக்கலாம் பர்மிஷன் கொடுத்துருவார். அப்போ நமக்கு நம்முடைய விவசாய நிலத்தை அறுத்து திங்கிறதுக்கு வந்து இந்த காணிக்கையெல்லாம் ஆசாரி கொடுக்கணும்னு சொல்லப்படுது. இந்த புரோகிதத்தன்மை இஸ்லாத்தில் இருக்கா? இப்படி எந்த ஒன்றுக்காவது இப்படி செய்யணும்னு இஸ்லாத்தை சொல்லியிருக்கா? நீ தொழில் பண்ணாலும் விவசாயம் பண்ணாலும் வேறு எது செஞ்சாலும் இந்த மாதிரி பூசாரி கொண்டு போய் மாட்டை கொடுன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்போ காப்பி அடித்து அப்படி தானே இருக்கணும். இங்கேருந்து காப்பி அடித்தோம்னா இதே விஷயம் இல்லாட்டாலும் இதுக்கு ஈக்குவலான ஒரு சட்டம் இருக்கணுமா இல்லையா? அப்படி ஒன்றுமே என்ன இல்லை, குரானில் இல்லை. அப்போ குரானில் அப்படி இல்லைங்கும்போது இது எப்படி குரானில் காப்பி அடிக்கப்பட்டிருப்பீங்க? இது லேவியர் ஆகமத்தில் 23 19 13 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து அவைகளை ஆசாரியன் என்ன செய்வான்னு கேட்டால் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையதாகும். அப்போ என்ன செய்ய, 2 ஆட்டுக்குட்டிகளோட கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டணுமா. அசைவாட்டின உடனே அதுக்கு ஆசாரியனு சொந்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, முதற் பலன்னா முதல்ல அறுவடை செஞ்சு வருதுல்ல, அது என்ன செய்யணும், அப்பம் சுட்டுட்டு வந்து கொடுக்கணுமா. அப்பத்தோட 2 ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கொடுக்கணுமா. இது வந்து அறுக்கிறதுக்கு ஒரு பரிகாரம். அறுத்த பிறகு அதை சாப்பிட்றதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால் 2 அப்பத்தை சுட்டு கொண்டாந்து கொடுத்து கூடவே 2 ஆட்டுக்குட்டியை வேற கொடுக்கணும். அந்த 2 ஆட்டுக்குட்டியும் வந்து அசைவாட்டுவார் தெய்வத்துக்கு. ஆட்டின உடனே அது ஆசாரணிக்கு சொந்தமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி 23. இதெல்லாம் ஒழிச்சுக்கு தரமட்டமாக்கின மார்க்கம் இஸ்லாம். குரான் இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடுகிறது. இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து அது காப்பி அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லாமல் சொல்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால், இப்போ கடவுளை வழிபடுறோம், கடவுளுக்கு பூஜை செய்கிறோம், தொழுகை நடத்துகிறோம், அது மாதிரி வணக்கம் செய்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு மதத்தில் என்ன செய்வாங்க, கடவுளுக்கு பூஜை செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த பூஜை செய்கிறவங்களுக்கு வந்து பைபிளில் ஒரு தகுதி இருக்குது. இந்த தகுதி எப்படி தகுதியாக இருந்தால் பரவாயில்லை, ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும், அவன் தான் கடவுளுக்கு பூஜை செய்யணும், அல்லது நல்ல ஓத தெரிஞ்சவனாக இருக்கணும், அவன் தான் செய்யணும். இப்படியான ஒரு தகுதிகளை சொன்னார்கள்னா அது உலகமே ஏற்றுக்கிறோம், யாரும் ஏற்றுக்குருவாங்க. எந்த ஒன்றுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. மந்திரமே அந்த வேதமே தெரியாதவன் இப்படி பூஜை செய்வான்னா பரவாயில்லை.
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனுஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இறைவனுடைய படைப்புல ஊனமாக இருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் கிட்ட விடாதங்கிறாங்க. பின்னும் கர்த்தர், அது கர்த்தர் சொன்னாராம், மோசையிட சொன்னாராம், நீ ஆரோனோடும் பேசியதை சொல். மோசையிட்ட சொல்கிறான், நீ ஆரோனோடுன்னா ஹாரூன் நபி இருக்கார்ல அவரை பற்றி சொல்கிறாங்க, ஆரோனோடு பேசியதை சொல். உன் சந்ததியாருக்குள்ள அங்க வீனம் உள்ளவர்கள், அங்க வீனம்னா உடல் ஊனம் உள்ளவர்கள், அங்கத்தில் ஈனம் குறைபாடு, அங்கத்தில் ஈனம் உள்ளவர்கள்னா உடல் ஊனம் உள்ளவர்கள் அர்த்தம். அப்போ உன்னுடைய சந்ததியரில் ஹாரூனுடைய சந்ததியாக இருந்தாலும் அங்க வீனம் உள்ளவர்கள் தலைமுறை தோறும் கடவுளின் அப்பத்தை படைக்கும்படி கிட்டி வரலாகாது. கடவுளுடைய அப்பத்தை கடவுளுக்கு படைக்கிறதுக்கு நுண்டி மொடம் கூணு குருடெல்லாம் வரக்கூடாது, நெருங்கக்கூடாது. அதுக்கு தப்சீராக வேற வருது, குருடன் சப்பானி, முக விகாரம் உள்ளவன், முகம் வந்து விகாரமாக கோரமாக இருக்கிறவன், அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன், அளவுக்கு மிஞ்சி கை காலெலாம் பெருசு பெருசாக இருக்குது, உறுப்புகள் நீள நீளமாக இருக்குது அவன், கால் ஒடிந்தவன், கை ஒடிந்தவன், கூணன், கூணம் போட்டுற கூணல் வந்துச்சுல கூணன், அதிக மெலிஞ்சவன், ரொம்ப மெலிஞ்சவன், பூ விழுந்த கண்ணன், கண்ணில் பூ விழுந்த மாதிரி இருக்கான் அவன், சொரியன், அசர் உள்ளவன், அசர்னா அந்த தேமல் மாதிரி படை சிறங்கு உள்ளவன், விதை நசுங்கினவன், விதையை நசுக்கி விட்டாங்க அவன் ஆகிய இவர்கள் கிட்டி வரலாகாது. கடவுளுக்கு பூஜை செய்கிறதுக்கு, தொழுகை நடத்துறதுக்கு, தலைமை தாங்குவதற்கு வர்றதா இருந்தால் என்ன இருக்கணும், சொறி பிடிச்சவன் வரக்கூடாது, பூ விழுந்த கண் வரக்கூடாது, மெலிஞ்சு போனாண்டா நீ போ கடவுளுக்கு நீ உனக்கு தகுதி கிடையாதுன்றான். கூணல் விழுந்து வயசானவன் ஆகிட்டான்னு வைங்க, கூணல் உள்ளனா வராத, ஊடு, கை ஒடிஞ்சவன், கால் ஒடிஞ்சவன், இவங்க இதுமாதிரிலாம் நம்ம இறக்கப்படுறதை விட்டுட்டு இவங்களெல்லாம் கீழ் சாதி கிட்ட நெருங்க விடக்கூடாது. டீசெண்டான ஆட்களுக்கு தான் கடவுள், ரொம்ப டீசெண்டாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்கள கோட்டு சூட்டு போட்டவங்களுக்கு தான் கடவுள். அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது, கிட்டையே வரக்கூடாது என்று சொல்கிறது என்ன, கருநிறத்து பிலாலை கொண்டு வந்துக்கிட்டு பாங்கு சொல்வதற்கு ஏற்படுத்தின இஸ்லாம் என்ன, எப்படி காப்பி, இதுலேருந்து எப்படி அது காப்பி அடிக்கப்பட்டிருக்கும். இது லேவியராகமத்தில் 21:16 23 வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அப்பொழுது அந்த அந்த திசை இயேசு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை பைபிள் சொல்லுது. அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, கானான்கிறது அது ஒரு கோத்திரம், இவங்க வந்து இஸ்ரவேல் கோத்திரம். யார், இயேசு மோசையெல்லாம் யார், பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் கோத்திரம். இஸ்ரவேல் இல்லாதவங்க யாருன்னா கானானியர்கள்னு ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அப்போ கானானிய ஸ்திரீன்னா கானானிய குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தி அவரிடத்தில்னா இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, தாவூது நபியுடைய வழித்தோன்றல இவர் வந்தவர்னு சொல்லுவாங்க, அதனால தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறக்கம் காட்டு அப்படின்னு சொல்கிறா ஒரு பெண்மணி. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை செய்யப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, நீங்கள் தான் என்னத்தையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கானானிய ஸ்திரீ வந்து ஒருத்தி கூப்பிட்டாலாம். அவளுக்கு பிரதியுத்தரமாக ரிப்ளை, பிரதியுத்தரம்னு எது சொல்லுவாங்கன்னா பதில் கொடுக்குற விதமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, அவர் இப்போ இந்த அம்மா கேட்குது, பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குதா பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு அந்த பேயெல்லாம் நம்புகிறவங்க கிறிஸ்தவரை நம்புவாங்க, அந்த பேயை வச்சு தான் வளர்ப்பாங்க. பேய் விரட்டுறதுக்கெலாம் பெரிய ஒரு குருடர் பார்க்குறாரு செவிடர் கேட்குறாரு மாதிரி பேய் விரட்டுற நிகழ்ச்சியும் அவங்க நடத்துவாங்க. அது பேய் இருக்குன்னு சொல்லி புறவிட்டவுடனே என்ன செய்யணும், இயேசு என்ன செஞ்சார், பதிலே சொல்லலைன்னு சீடர்களை சுட்டி காட்டுறாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னு கேட்குறாங்க, இவரை அனுப்பிவிடு என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்போ போக சொல்லிடு, பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கிறான், அனுப்பியாச்சும் விடுன்னு கேட்குறாங்க சீடர்கள்லாம். அதற்கு அவர் இயேசுநாதர் சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல, நான் வந்திருக்கிறது இஸ்ரவேல் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு தான். இவங்க வேறு ஜாதி, இந்த ஜாதிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று மற்றபடி அல்லன்ட்டார் இயேசு. அப்படி இயேசு சொல்லுவார் முதல்ல, இயேசு அப்படிலாம் சொல்ல மாட்டார்னு குர்ஆன் சொல்லுது. இயேசு வந்து இந்த மாதிரி என்ன செய்கிறது, நாம் இந்த ஜாதி அடிப்படையில் மனிதரை இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டது விஷயம் வேறு தான். ஒரு உதவி செய்கிறதுக்கெல்லாமல் அதை பார்க்கணும். பேய் இருக்குன்னு நீங்கள் நம்புறீல்ல, பேய் ஓட்டுறதுக்கு எல்லாத்தையும் ஓட்டுற மாதிரி அவளுக்கும் ஓட்ட வேண்டியது தானே அப்படி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர்
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து ஆண்டவரே, அவள் என்ன செய்கிறா, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்ட மீண்டும் வந்து கேட்குறான், என் பிள்ளை பேய் இப்படி ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாள். அவர் அவளை நோக்கி, அவர்னா இயேசு, அவளை நோக்கி சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதாவது பிள்ளைக்கு அவன் வச்சிருக்கிற அப்பத்தை வந்து நாய்க்குட்டி கேட்குறான். உன் பிள்ளைலாம் நாய்க்குட்டி மாதிரி உள்ளது. இஸ்ரவேல் மக்கள்லாம் பிள்ளைகள் மாதிரி மனிதர்கள். அப்போ எங்கள் பிள்ளைக்கு உள்ள அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவோமா? போடுகிற நல்லதல்ல என்றால். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நீ சொல்கிற சரிதான், நாங்களாம் நாய்க்குட்டி தான், நீங்கள் தான் மேலான ஆளுக்க அப்படின்னு ஒத்துக்கிட்ட அந்த சொல்கிறது. நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டிகள் கூட எஜமான் சாப்பிட்டு போடுற அந்த உள்ள துணிக்கைகள் இருக்க கீழே உள்ள சிந்தக்கூடியவைகள் அதை சாப்பிடத்தானே செய்யும். அந்த மாதிரியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன்னு கேட்குறான். அப்போ இது மத்தேயுங்கிற பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல 15வது அதிகாரத்தில் 22லேருந்து 27 வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு எனக்கு பேய் பிடிச்சிருச்சியும் குணமாக்குன்னு கேட்குறாங்க. பேசாமல் இருக்கிறாரு. சீடர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்ணி வருது, அனுப்பியாச்சு விடுங்கங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, நான் வந்து காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டனே தவிர இவள் எதுக்கு என்னோட வர்றா அப்படின்னு சொல்கிறாரு. அது அவளுக்கு காதில் விளங்குற விதமாக சொல்கிறாரு. அந்த பெண் என்ன செய்கிறா, இந்த மாதிரி எங்களுக்கு எதாவது செய்யுங்களேன்னு திருப்பி கேட்டவுடனே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது, நீலாம் நாய் போ நாயேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சரி நாயாகவே இருந்துட்டு போகிறேன், நாய் கூட சில மிச்சம் மீதியை கொடுக்கத்தானே செய்வீங்க, அப்படி தாங்களான்னு கேட்குது. அப்போ இந்த அளவுக்கு மனிதர்களை வந்து பிறப்பால் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இயேசு சொல்ல மாட்டார் என்று குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாம் போதிக்கிறது. நீங்கள் இயேசுவின் பெயரால் இந்த விஷயத்தை என்ன செய்கிறீங்க, மனித குலத்தை பேதப்படுத்தினார் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படி வந்து நீ வந்து காப்பீடிக்கப்பட்டதாக இருக்கும்? அதே மாதிரி வந்து இறைவன் வந்து ஒரு கட்டளையிட்டான், ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம்னு கட்டளையிட்டான். இந்த மரத்தை யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைஞ்சான், கட்டளையிட்டான். கட்டளையிட்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்னா 2 பேருமே மீறினாங்க. மீறி அந்த மரத்தை சாப்பிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து இஸ்லாத்துலையும் இருக்கிறது, கிறிஸ்தவத்துலையும் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த மீறினது இந்த பொம்பளை தான் மீறினுச்சான், ஆம்பளையை வந்து கெடுத்துருச்சான். முதல்ல வந்து பொம்பளை தான் என்ன செஞ்சு பாம்பு வந்து அவள்கிட்ட பேசுனுச்சான், மயக்கிருச்சான். அதை நம்பி இந்த பொம்பளை தானும் சாப்பிட்டு புருஷனையும் சாப்பிட வச்சுட்டாங்கிற மாதிரி அந்த ஏவாள் மேலே தான் எல்லா தப்புங்கிற மாதிரி பைபிளில் இருக்குது. அப்போ அப்படி செஞ்சதுனால கடவுள் சாபம் போடுறாரு. என்ன சாபம் போடுறாரு, ஸ்திரீயிடமும், ஸ்திரீன்னா ஹவ்வா ஏவாளிடமும், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வாதையை நான் பெருக பண்ணுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன். நீ வந்து தடை செஞ்சதை சாப்பிட்டுட்ட. தடை செஞ்சது 2 பேரும் தான் சாப்பிட்டாங்க. ஆதாம் தான் சாப்பிட்டாரு, ஏவாள் தான் சாப்பிட்டாங்க. 2 பேரும் உடன்பட்டு பேசி தான் செஞ்சாங்க. 2 பேரும் தப்பு செஞ்சதாகத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது என்னென்னு கேட்டால், ஆம்பளை நல்லவன், அவனை இந்த பொம்பளை தான் கெடுத்துருச்சு, அதனால் அந்த பொம்பளைக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன்ட்டு பொம்பளையை மட்டும் கடவுள் தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறார்னா, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வாதைனா துன்பத்தை, வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கற்பத்தில் வழி தானே, பிரசவிக்கும்போது ஒரு வழி தானே பெரிய வழிங்கிறாங்க. வேதனையை பெருக செய்வேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய் அப்படின்றாராம். அந்த பொம்பளைன்னா வேதனைப்பட்டு பிள்ளை பெறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட மரத்தை சாப்பிட்டது தான், அது கடவுள் சபிச்சிட்டார்னு சொல்லி சொன்னாருங்கிறாங்க. இப்படி இஸ்லாம் சொல்லுதா? 2 பேருமே தப்பு செஞ்சாங்க, 2 பேரும் மன்னிப்பு கேட்டாலும் 2 பேரும் மன்னிப்பு நல்லா ஏற்றுக்கிட்டான் இருக்குது. ரப்பனா தலமுனா அம்புசனா இல்லம் தகஃபில்லனா ஒரு தரகம்னா நக்குன மினல் ஹாசிரீன். இறைவா, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், 2 பேரும் சேர்ந்து தப்பு செஞ்சிட்டோம், எங்களை நீ மன்னிக்கலைன்னா நாங்கள் பெரிய நஷ்டவாளி ஆயிடுவோம்னு அவங்க துவா செஞ்சதாக குர்ஆன் சொல்லுகிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதில் மன்னிக்கவே இல்லை, உனக்கு வந்து இந்த மீறி அதை சாப்பிட்ட காரணத்தினால உனக்கு என்ன செய்கிறேன், புல்லை பெறும்போது வேதனையை நான் பெருக பண்ணுவேன், வேதனையோடு புல்லை பெறுவாயின்னு சொன்னாராம். அப்போ இது என்ன, இது இந்த கருத்தை இஸ்லாம் ஒத்துக்கிறதா? குர்ஆன் இதை ஒத்துக்கிறதா, மறுக்குதா? அப்போ இப்படி காப்பி. இன்னொன்று கவனிக்கணும், இது குர்ஆன் பக்கம் ஒரு இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது. வேதனை வந்து மனுஷன் மட்டும்தானே வேதனையோட புல்லை பெறுறாங்க. மாடு கண்ணு போடும்போது வேதனைப்படாதா? ஆட்டுக்குடி செய்யாத எல்லா கோழி கூட முட்டையிடும்போது வேதனைப்படத்தானே செய்யும். இந்த வேதனைப்படுவது பெண்கிற தன்மைக்கு உள்ள எல்லாத்துக்கும் உள்ளது தவிர மனித பெண்களுக்கு மட்டும் உள்ளது இல்லையே. இதை தண்டனை கொடுத்த மாதிரி சொல்கிற பிரசவம்னால அப்படி தானே இப்போ இருக்குங்க.
பிரசவம்ங்கிறது வந்து மனித பெண்ணாக இருந்தாலும் சரி, மாட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிராணிகளுடைய சின்ன பறவைகளுடைய பெண்ணினமாக இருந்தாலும் சரி, அவைகள் இனப்பெருக்கம் செய்யும் பொழுது வேதனையோடு தான் என்ன செய்வாங்க, அந்த இதை வந்து பெற்றெடுப்பார்கள். அப்போ வேதனையோடு பருவது என்பதை வந்து பொதுவான நியதியாக அல்ல ஆக்கியிருக்கானே தவிர இந்த மரத்தை சாப்பிட்டதுக்காக இல்லை. இதில் மரத்தை சாப்பிட்டதுக்குன்னா இப்போ மனித இனத்தில் உள்ளவங்க மட்டும்தான் வேதனையோட புள்ள பெறணும். மற்றவங்களாம் என்ன செய்யணும், வேதனை இல்லாமல் ஆட்டுக்குலாம் குட்டி போடுறது என்ன இருக்கணும், அது ஏதோ யூரின் போகிற மாதிரி குட்டி போட்டு போயிடணும், அப்படி இருக்குதா? அப்படி கிடையாது. அப்போ இது 3 இதை நீங்கள் இந்த மாதிரி உளறலை வந்து எழுதி வச்சுக்கிட்டு இங்கேருந்து காப்பிங்கிறீங்க, உளறி வச்சுருக்கிறீங்க. இதை நீங்கள் உளறிட்டு போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கேருந்து தான் முகமது காப்பி அடித்தாருங்கும் போது பேச வேண்டி வருது. காப்பிலாம் அடிக்கலை. ஆதி ஆகமத்தில் இது என்ன இருக்குது, 3:16 இருக்குது. அதே மாதிரி வந்து லோத்துன்னா லூத்து நபிக்கு சொல்லுவாங்க. லூத்து நபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு சமுதாயத்தில் எல்லாம் வந்து ஹோமோசெக்சுவல்ங்கிற அந்த குற்றத்தில் ஓரின சேர்க்கையில் ஆணோடு ஆண் சேரக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. அதை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாரு. அந்த விஷயங்கள்லாம் குரானில் இருக்குது. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஊரில் ரொம்ப எதிர்ப்பு வந்தவுடனே லோத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சோவார்னா அவருடைய அந்த ஊர் பேர் இருக்குது, குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையில் வாசம் பண்ணினார்கள். லோத் என்ன பண்ணிட்டார், இந்த ஊர் நம்ம இருக்க முடியாது, வேறு ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லி 2 புதல்விகளையும் கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில் ஒரு வீடு மாதிரி அறைன்னு நினைக்கிறேன் இருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளைவலை பார்த்து சொல்கிறார். லூத் நபி ஒரு கொள்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பெண்கள் மகளையெல்லாம் அந்த மாதிரி வளர்த்தெடுத்துருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இடத்துல இவங்களுக்கு பயந்து போய் தங்கியிருக்கிறாரு. அப்போ மூத்தவள் இளைவலை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய தகப்பன் முதிர்ந்த வயதானதால் பூமி எங்கும் ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றால், மூத்தவள் சொல்கிறானா இளையவள்கிட்ட, ஆம்பளையில் இல்லாமல் இருக்குது, நம்ம இந்த சுற்றி வட்டாரம் பூரா நம்ம தனியாக கொண்டாந்து வச்சுக்கிட்டாரு, இந்த முதியவர் இந்த கிழவன் தான் இருக்கிறாரு, இவரோட நம்ம சேர்ந்து புள்ள பெறுவோம், எப்படி புள்ள வருது, மதுவை ஊற்றி கொடுப்போம், போதையில் இருப்பார், அப்போ என்ன செய்யணும், நான் போயிட்டு வரேன், 2வது நீ போயிட்டு வா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு அவரோடு சயனிப்போம் வா என்றாலாம். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தகப்பனோடு சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளைவலை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடு சயனித்தேன், இன்று ராத்திரி மதுவை கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை கொடுத்தார்கள். அப்பொழுது இளைவல் எழுந்து அவனோடு சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் உணராதிருந்தான். இவ்விதமாக லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தகப்பனாலவே கர்ப்பவதி ஆனார்கள் எழுதிக்கிறாங்க. இப்படி லூத்து நபியுடைய பிள்ளைங்க இப்படி இருப்பாங்களா? அது மாதிரி அவர் நபியை வந்து இறைவன் இப்படி ஆக்குவானா, தண்ணியை குடிச்சிட்டு போதையில் இருக்கிற மாதிரி? அப்படி தண்ணியில் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் முதல் இல்லறத்தில் ஈடுபட இயலுமா ஒருத்தனுக்கு? என்னமோ அந்த உணர்ச்சியெல்லாம் இருக்குமா முதல்ல? அப்போ இதெல்லாம் வந்து சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு லோத்துங்கிறவர் யார், அவர் வந்து இந்த ஓரின சேர்க்கை எதிர்த்து இப்போ பிரச்சாரம் பண்ண ஒரு தீர்க்கதரிசி, அவங்க நம்பிக்கைப்படி கூட அவர் ஒரு புரட்சியாளர். அப்படியான ஒருத்தர் வந்து தண்ணியில் போதையை வாங்கி கொடுத்தோன்னா போதையை கொடுத்துருவாரா? இறைவன் காப்பாற்ற மாட்டானா? அந்த போதை பொருள் வருதுன்னு எச்சரிக்க மாட்டானா? அதை குடிச்சிட்டு போதையில் இருப்பாரா? அப்படி தான் பெத்த மகள்கள் போய் தகப்பன்ட்டு எப்படி செய்வோன்னு நினச்சி பார்ப்பாங்களா? இந்த நவீன காலத்தில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் நினச்சிருக்காளுன்னா பெண்களை பற்றி இவங்க என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க? இப்படி தான் இஸ்லாம் சித்தரிக்குதா? இது ஆதியாகமத்தில் 19, 31, 37 இருக்கிறது. அதே மாதிரி அதை விட கொடுமை என்னன்னு கேட்டால், இப்போ தாவூது நபி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம மிகச்சிறந்த இறை தூதராக நம்ம என்ன செய்கிறோம், நம்புகிறோம். அந்த தாவூது நபி என்ன செஞ்சாராம், ஒரு நாள் சாயங்காலம் தாவீதுன்னா தாவூது நபியை சொல்கிறாங்க, தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, படுக்கையிலேருந்து எழுந்து அரண்மனை மாடியில் போய் உலாவிக்கிட்டு இருக்கிறார். உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை மாடியின் மேலேருந்து பார்த்தான். மேலேருந்து பார்க்குறான், பக்கத்தில் வீட்டில் வந்து ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கிறான். ஸ்நானம் பண்ணுறதுனா குளிக்கிறான். குளித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரியை மாடியின் மேலே இருந்து பார்த்தான். அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவள். தாவீது ஆள் அனுப்பி அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்தான். தாவீது ஒரு நபின்னு நம்ம நம்புகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, தாவீது அடுத்த வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிற பொம்பளையை பார்த்துட்டு ஸ்திரீ யார் என்று விசாரித்தார். அவள் யாருன்னு கேட்டால், எலியாமின் குமாரத்தையும் எத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சே பாலை என்றார்கள்.
அது உரியாவுடைய மனைவின்னு சொல்லிட்டாங்க. அப்போது தாவூத் ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடம் வந்தபோது இன்னொருத்த மனைவியை அவளோடு சயனித்தான். அடுத்த மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்லி என்ன செய்கிறாரு? சயனித்தான்னா உடலுறவு கொண்டான்னு அர்த்தம். அவள் அப்போதுதான் தீட்டு நீங்கி சுத்திகரித்து கொண்டு இருந்தாள். பின்பு அவள் தன் வீட்டுக்கு போய்விட்டாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரிந்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது, எத்தியனாகிய உரியாவை என்னிடம் அனுப்பு, உன் புருஷனை என்று அனுப்புங்கிறான், உரியாவை என்னிடம் அனுப்பு என்று யோவாப்பின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப்புன்னு ஒரு ஆள் போல இருக்குது, உரியாவை தாவீதுன்னு அனுப்பினான். தாவீது அவனை போர்க்களத்துக்கு அனுப்பி கொள்ள செய்தான். தாவீது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உன் பொண்டாட்டி இவர் பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளை உண்டாயிட்டாவ, அவனை அனுப்ப சொல்லி இவனை போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, போரில் போய் அங்கே வச்சு போட்டு தள்ளிடுங்க, ஆளை எதிரிகள் கொன்ற மாதிரி ஆக்கிவிடுங்க, அப்புறமா நான் இவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது செஞ்சாருங்கிறாங்க. இது 2 சாமுவேலில் வந்து பைபிளில் பழைய ஏற்பாடு 2 சாமுவேலில் 11:2-18 வரைக்கும் இருக்குது. இப்படி தான் தாவூது நபியை குர்ஆனும் சொல்லுகிறது. நீனும் சொல்கிற, நீ இப்படி சொல்கிற, இதில் என்ன இருக்குது? இது நேர் மாற்றமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. கொலை செஞ்சார், கொலைகாரன்னு வருது, அடுத்த மனைவியோட சேர்ந்தார்னு வருது. அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த புருஷனை சதி செஞ்சு கொலை செஞ்சார்னு வருது. இதெல்லாம் ஒரு சாதாரண நல்ல மனுஷன் கூட செய்ய முடியாது. ஒரு நபி செஞ்சான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி குர்ஆனில் இருந்தால் நீ காப்பின்னு சொல்லு. தாவீது ராஜாவை பற்றி குர்ஆன்லேயும் எப்படி தான் இருக்குது, எங்கள் பைபிள்லேயும் எப்படி தான் இருக்குது, நாங்கள் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா நீ சொல்லலாம். நீ சொல்கிறது மறுக்கோடு செய்யலாம், நபிமாரெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து தாவீது ராஜாவுக்கு வயசாயிருச்சான். தாவீது ராஜா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க, நபி. அவர் முதிர்ந்தவனானான். போர்வைகளினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. போர்வையை போத்துறாங்க, ஹீட் வரமாட்டேங்குது. அப்பொழுது அவர் ஊழியர் அவனிடம் வந்து, கன்னிகையான ஒரு வாலிப பெண்ணை ராஜாவை எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவது நலம். அவள் ராஜா சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு பணிவிடை செய்து ராஜா எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உமது மடியிலே படுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்னார். உனக்கு ஹீட் ஆக மாட்டேங்குது, நல்ல ஒரு இளம் பெண்ணை கூட்டிகிட்டு வர்றோம், அவன் மேலே படுத்துக்கிட்டு என்ன செய்வா, உனக்கு அனல் உண்டாக்குவா, ஹீட் உண்டாக்குவான்னு சொன்னான். அப்படியே அவர்கள் இஸ்ரவேலின் நாடெங்கும் அழகான ஒரு வாலிப பெண்ணை தேடி சூனோம் ஊராளாகிய அபிசாக்கை கண்டு அவளை ராஜாவிடம் கொண்டு வந்தார்கள் இருக்கு. ஒரு நபி, அவருக்கு ஹீட்டு உடம்புல ஏற மாட்டேங்குதுங்கிறதுனால ஒரு வாலிப பெண்ணை தேடிட்டு வந்து அவர் கட்டி பிடிச்சி அவர் அனலை உண்டாக்குவான்னு எழுதி வச்சுக்கிறீங்களே. இப்படியான ஒரு சம்பவம் குர்ஆனில் இருக்கா? இப்படியான ஒரு செய்தி குர்ஆனில் இருக்குதானே? இல்லை. இது 1 ராஜாக்களில் வந்து 1வது அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் இருக்குது. இப்படி ஒரு விஷயத்த இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம், இப்படி செய்வதனால் ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவில் கொலையுண்ட சக்கரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதல் சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசின் இரத்தமும் இந்த சந்ததியிடம் கேட்கப்படும் என்று தேவஞானம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமாக இந்த சந்ததியிடம் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மக்களுக்கு சொல்கிறாரு. ஆபேல்னா யாருன்னு கேட்டால், ஆதமுக்கு 2 புள்ள இருந்தாங்கன்னு சொல்கிறோம்ல, ஹாபீல் அப்படிங்கிறோம்ல, அவன் ஹாபீலை தான் ஆபேலுங்கிறான். அப்போ ஆபேலுடைய ரத்தம், ஆபேலை கொன்ற ரத்தம் இருக்க, அந்த இரத்தத்துக்கும் சக்கரியா நபியை கொலை பண்ணீங்கல்ல அந்த இரத்தத்துக்கும் இதுவரைக்கும் நடந்த அத்தனை கொலை இரத்தத்திற்கும் அந்த அவருடைய சந்ததியாக இருக்கிற உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படும்னு ஏன் சொல்கிறார். அப்படி கேட்கப்படாது. சக்கரியாவை வந்து ஒருத்தங்க கொலை செஞ்சாங்கன்னா அவனை தான் கேள்வி கேட்கப்படும். ஆதமுடைய ஆபேல் ரத்தத்துக்கு வந்து காபீலை தான் அல்லாஹ் கேள்வி கேட்பானே தவிர நம்மளெல்லாம் கேட்க மாட்டான். ஏசு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படி செய்வதனால் ஆபேலின் ரத்தம் முதல், ஹாபீலை கொலை செஞ்சாங்களே அந்த ரத்தம் முதல், பலிபீடத்திற்கும் தேவாலயத்துக்கும் நடுவில் கொலையுண்ட சக்கரியாவின் ரத்தம் வரைக்கும், பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கிட்ட வச்சு இது சக்கரியா நபியை கொலை பண்ணிவிட்டாங்க, அவருடைய ரத்தம் வரைக்கும், உலக தோற்றம் முதல் சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசியின் ரத்தமும் இந்த சந்ததியிடம் கேட்கப்படும் என்று சொன்னார். இதுவரைக்கும் எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, அத்தனை தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சதை பற்றியும் உங்களை விசாரிப்பார் என்று கர்த்தர் விசாரிப்பார் என்று சொன்னார். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருவன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க மாட்டான். ஆதமுடைய மகன் கொலை செஞ்சான்னு அவன் தான் கொலையாளி. அதில் மற்ற எங்களில் யாருக்கும் அதில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. வலா தசிறு வாசிரத்துன்னு விசிற ஊஹ்ரா, ஒரு வருஷமே மற்ற வருஷமாக்க மாட்டார்னு சொல்லுது.
அதே மாதிரி சக்கரியா நபியை அவனா கொலை செஞ்சிருந்தான்னா கொலை செஞ்சானே அவன் தான் குற்றவாளியை தவிர அந்த வழித்தோன்றலில் வர்ற கொள்ளு பேரன் எள்ளு பேரெல்லாம் குற்றவாளி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இயேசு என்ன செய்கிறாரு, எல்லாரும் குற்றவாளிங்கிறார். அப்போ இது இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு மாற்றமாக இயேசு சொல்கிறாரு. இதில் நாங்கள் காப்பி அடித்தோன்னு இவங்க சொல்கிறீங்க. இது லூக்காவில் 11:50 51 வரைக்கும் இருக்குது. அதனால் காப்பி அடித்ததாக சொல்கிறதுக்கிற இந்த வாதம் சரியில்லை என்பதற்கு பைபிளில் இருந்து சில எடுத்துக்காட்டுகளை வாசித்தா வண்டியாக சொல்லலாம். விவாதங்களில் இது மாதிரி நிறைய எடுத்து சொல்லியிருக்கோம். வண்டியாக சொல்லலாம், நமக்கு போதுமான உழவு போதும். கண்டிப்பாக இல்லை, பைபிளுக்கு சம்பந்தமே இல்லை. குரானுடைய போதனைக்கு பைபிளுக்கும் அடவே என்ன இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. அவ்வளோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது அங்கேருந்து காப்பி அடித்து என்று சொல்வது அறிவீனமான ஒரு வாதம், காப்பி அடிக்கப்படலை என்று விளங்கிக்கணும். இப்போ காப்பி அடித்துன்னு சொல்லக்கூடியவங்க வேறு என்னென்ன வாதங்கள்லாம் இதை பற்றி சொன்னார்களோ அது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். بسم الله